நீ இங்கே அழுவதற்காக அழைத்து வரப்படவில்லை. சீக்கிரம் இந்த உடைகளை அணிந்து கொண்டு தயாராகு. ஒரு சிவப்பு நிற மணப்பெண் ஆடை என் முகத்தில் வீசப்பட்டது. நான் ஒரு கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்த பெண். பலவந்தமாக முதலாளியின் முன்னால் நான் நிறுத்தப்பட்டேன். நான் நிமிர்ந்து பார்த்த அந்த ஒரு நொடியில் என் உலகமே மாறிப்போனது. என் பெயர் சுரபி. நான் என் தந்தையுடன் வசித்து வந்தேன். நான் பிறந்த அன்றே என் தாய் இறந்துவிட்டதாக தந்தை கூறுவார். என் தந்தை என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஆனால் எனக்கு எப்போதும் ஒரு தாயின் குறை இருந்து கொண்டே இருந்தது. யாராவது என்னை எப்போதாவது திட்டிவிட்டால் எனக்கு என் தாயின் நினைவு மிக அதிகமாக வரும். மெல்ல மெல்ல காலம் நகர்ந்தது. நானும் குழந்தை பருவத்தை கடந்து வளர்ந்தேன். இப்போது என் முகத்தில் அந்த மழலை மறைந்து இளமை வந்துவிட்டது. வீட்டினரும் என் திருமணத்தைப் பற்றி பேசத் தொடங்கினர். தந்தை அடிக்கடி சொல்வார், மகளே, இப்போது உன்னை உன் சொந்த வீட்டிற்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது என்று. இதை கேட்டு நான் அமைதியாகிவிடுவேன். ஏனென்றால் எனக்கு அவர் மீது அவ்வளவு பாசம் இருந்தது. அவர் எனக்கு எப்போதும் அதிக அன்பை கொடுத்தார், எந்த குறையும் வைக்கவில்லை. சில காலத்திற்குப் பிறகு தந்தை தனது நட்பை காப்பாற்றும் விதமாக தனது பழைய நண்பரின் மகனுடன் எனக்கு திருமணத்தை நிச்சயம் செய்தார். அவன் பெயர் ராஜ். அவன் நகரில் வேலை செய்து வந்தான். உழைப்பாளி, அமைதியானவன். அவன் வீட்டில் அவன் தாய் மட்டுமே இருந்தார். அவன் தந்தை நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டார். தந்தை அவனைப் பற்றி சொன்னபோது நான் தலையை குனிந்து கொண்டேன். ஏனென்றால் எங்கள் ஊரில் பெண்கள் அதிகம் கேள்வி கேட்பதில்லை. பெரியவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். மெல்ல மெல்ல திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. உறவினர்கள் வரத் தொடங்கினர். முற்றத்தில் பரபரப்பு அதிகரித்தது. உடைகள் தைக்கப்பட்டன. நகைகளைப் பற்றி பேச்சுகள் ஓடின. என் தோழிகள் என்னை கேலி செய்வார்கள். நான் வெட்கப்படுவேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சிறு பயமும் இருந்தது. புதிய வீடு எப்படி இருக்குமோ? புதிய மனிதர்கள் எப்படி இருப்பார்களோ? ராஜ் எப்படி இருப்பான்? அவன் என்னை புரிந்து கொள்வானா? என்னால் அங்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? திருமண நாளும் வந்தது. வீடு விளக்கு ஒளியால் நிறைந்திருந்தது. மேளச் சத்தம் எதிரொலித்தது. அனைவரும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தனர். நான் ஒரு மணப்பெண்ணாக ஒரு அறையில் அமர்ந்திருந்தேன். கைகளில் மெஹந்தி இருந்தது. கண்களில் கனவுகள் இருந்தன. இதயம் மிக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு ராஜுடன் எனக்கு திருமணம் நடந்தது. திருமணச் சடங்குகளின் போது நான் முதன்முறையாக அவனை சரியாக பார்த்தேன். அமைதியான முகம் கொண்ட ஒரு சாதாரண மனிதனாகத் தெரிந்தான். அவனது கண்களில் ஒரு கனிவு இருந்தது. அது என் பயத்தை ஓரளவு குறைத்தது. திருமணத்திற்குப் பிறகு விடைபெறும் நேரம் வந்தபோது என் இதயம் உடைந்து போனது. நான் என் தந்தை மற்றும் உறவினர்களை கட்டிப்பிடித்து அழுதேன். வீட்டின் ஒவ்வொரு மூலையும் என் கண்முன்னே வந்து போனது. அப்போது தந்தை என்னை ஒரு பக்கம் அழைத்துச் சென்றார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. ஒருவேளை அவர் எனக்கு ஏதோ அறிவுரை சொல்லப் போகிறார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் சொன்னதைக் கேட்டு என் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது போல இருந்தது. அவர் மெதுவான குரலில் சொன்னார், மகளே, இன்று ஒரு உண்மையை சொல்வது அவசியம். நீ என் சொந்த பிள்ளை அல்ல. நான் சில நொடிகள் அவரை பார்த்து கொண்டே நின்றேன். ஒருவேளை நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று தோன்றியது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், பல ஆண்டுகளுக்கு முன்பு நீ எனக்கு சாலையோரத்தில் கிடந்தாய். நீ சத்தமாக அழுது கொண்டிருந்தாய். உனக்கு அருகில் யாரும் இல்லை. உன்னை அங்கே விட்டுவிட்டு வர என்னால் முடியவில்லை. அதனால் உன்னை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அன்று உன் கழுத்தில் ஒரு லாக்கெட் இருந்தது. நான் அதை பத்திரமாக வைத்திருந்தேன். நீ உடைந்து போய்விடுவாய் என்று பயந்து நான் இதைப் பற்றி உன்னிடம் சொல்லவே இல்லை. ஆனால் இன்று நீ இந்த வீட்டை விட்டு போகும்போது இதை தெரிந்து கொள்ள உனக்கு உரிமை உண்டு. இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் தன் பையிலிருந்து அந்த பழைய லாக்கெட்டை எடுத்து என் கையில் வைத்தார். என் உடல் முழுவதும் நடுங்கியது. நான் மெதுவாக அதை திறந்தேன். அதில் ஒரு பக்கம் என் சிறுவயது புகைப்படமும் மறுபக்கம் ஒரு பெண்ணின் புகைப்படமும் இருந்தது. ஒருவேளை அது என் தாயாக இருக்கலாம். அந்த படத்தை பார்த்ததுமே நான் அழுதுவிட்டேன். என் மூச்சு நின்றுவிட்டது போலத் தோன்றியது. நான் யார்? என் உண்மையான தாய் யார்? அவள் ஏன் என்னை விட்டுச் சென்றாள்? நான் சாலையோரத்திற்கு எப்படி வந்தேன்? இப்படி பல கேள்விகள் ஒரே நேரத்தில் எனக்குள் எழுந்தன. ஆனால் அந்த நேரத்தில் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. நான் அந்த லாக்கெட்டை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். பிறகு அதை என் கழுத்தில் அணிந்து கொண்டேன். முதல் முறையாக என் ஒரு பகுதி எனக்கு திரும்ப கிடைத்தது போல இருந்தது. நான் அழுது கொண்டே தந்தையின் கால்களை பிடித்துக்கொண்டு சொன்னேன், நீங்கள்தான் என் உண்மையான தந்தை. வளர்த்தவர்களே உண்மையான உறவு. அவரும் அழுதுவிட்டார். அவர் என் தலையில் கை வைத்துச் சொன்னார், மகிழ்ச்சியாக இரு மகளே. இதுவே என் பிரார்த்தனை. பிறகு நான் விடைபெற்று புகுந்த வீட்டிற்குச் சென்றேன்.
வழிநெடுக நான் அந்த லாக்கெட்டை பிடித்துக்கொண்டே இருந்தேன். சில நேரம் அதை பார்ப்பேன், சில நேரம் அழுவேன், சில நேரம் என் தாய் எப்படி இருப்பாள் என்று யோசிப்பேன். அவள் இன்று உயிரோடு இருப்பாளா? அவள் என்னை நினைத்து பார்த்திருப்பாளா? ஆனால் மெல்ல மெல்ல நான் புதிய வீட்டின் வாசலை அடைந்தேன். அங்கே எனக்கு மிக அன்பான வரவேற்பு கிடைத்தது. என் மாமியார் எனக்கு ஆரத்தி எடுத்தார். என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு சொன்னார், வந்துவிட்டாள் என் மகள். அவர் குரலில் இருந்த அந்த அன்பு என் பயந்த இதயத்தை சற்று அமைதிப்படுத்தியது. வீடு பெரியதாக இல்லை, ஆனால் சுத்தமாகவும் அன்பால் நிறைந்தும் இருந்தது. அடுத்த நாளிலிருந்தே நான் ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை உணரத் தொடங்கினேன். என் மாமியார் என்னை எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை. நான் சமையலறைக்குச் சென்றால், பரவாயில்லை, நீ இன்னும் புதுப்பெண், ஓய்வு எடு என்று சொல்வார். நான் பெருக்கத் தொடங்கினால், இந்த வேலைகளையெல்லாம் வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டும், இப்போது என் அருகில் அமர் என்று சொல்வார். அவர் தன் கையாலேயே எனக்குச் சாப்பாடு பரிமாறுவார். என் தலைக்கு எண்ணெய் வைப்பார். என் துணிகளை பார்த்துக் கொள்வார். யாரிடம் சொன்னாலும் இவள் என் மருமகள் அல்ல, என் மகள் என்று சொல்வார். இதை கேட்டு நான் நெகிழ்ந்து போவேன். ஏனென்றால் தாயின் அன்பை நான் முதன்முறையாக இவ்வளவு தூய்மையாக பெற்றேன். என் இதயத்திலிருந்த அந்த தனிமை மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. ராஜும் என்னிடம் மிக நன்றாக நடந்து கொண்டான். திருமணத்திற்குப் பிறகு இருந்த அந்த 2 மாதங்கள் ஒரு கனவைப் போலவே இருந்தன. அவன் காலையில் எழுந்ததும், நீ சரியாக சாப்பிட்டாயா இல்லையா என்று கேட்பான். நான் சோகமாகத் தெரிந்தால் அதற்கான காரணத்தை கேட்பான். நான் சிரித்தால் அவனும் மகிழ்ச்சியடைவான். மாலையில் சந்தையிலிருந்து சில நேரங்களில் வளையல்கள், சில நேரங்களில் இனிப்புகள், சில நேரங்களில் எனக்கு பிடித்த துப்பட்டா என எதையாவது வாங்கி வருவான். அவன் சிறு சிறு விஷயங்களின் மூலம் என்னை சிறப்பு மிக்கவளாக உணர செய்வான். இரவில் நாங்கள் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்போம். அவன் தன் வேலை விஷயங்களை சொல்வான், நான் என் குழந்தை பருவ கதைகளை சொல்வேன். அந்த லாக்கெட் பற்றிய உண்மையை நான் இன்னும் அவனிடம் சொல்லவில்லை. ஆனால் பல நேரங்களில் அவனை பார்க்கும்போது எல்லாவற்றையும் சொல்லிவிடலாம் என்று தோன்றும். அவன் கண்களில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் சொல்லுவான், நீ வந்த பிறகுதான் இந்த வீடு வீடாகத் தெரிகிறது என்று. இதைக் கேட்டு நான் வெட்கப்படுவேன். என் மாமியாரும் எங்களை இருவரையும் பார்த்து மகிழ்ச்சியடைவார். கடவுள் என் மகனுக்குச் சரியான ஜோடியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்வார். வீட்டில் அமைதி இருந்தது, அன்பு இருந்தது, மரியாதை இருந்தது. காலையில் தேநீரின் மணம் இருக்கும், மதியத்தில் சிரிப்புச் சத்தம் இருக்கும், மாலையில் ராஜ் எப்போது திரும்புவான் என்ற காத்திருப்பு இருக்கும். நான் சில நேரங்களில் முற்றத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். சில நேரங்களில் என் மாமியாருடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பேன். சில நேரங்களில் என் அறையில் அந்த லாக்கெட்டை திறந்து அந்த புகைப்படத்தை பார்த்து வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானது என்று சிந்திப்பேன். ஒரு பக்கம் எனக்கு என் உண்மை தெரிந்தது. மறுபக்கம் எனக்கு ஒரு புதிய குடும்பம் கிடைத்தது. இவ்வளவு நல்ல மனிதர்களை எனக்கு கொடுத்ததற்காக நான் பலமுறை இரவில் இறைவனுக்கு நன்றி செலுத்தினேன். 2 மாதங்கள் எப்படி ஓடின என்றே தெரியவில்லை. பிறகு ஒரு நாள், குடும்பத்தை நடத்துவதற்கு வேலை அவசியம் என்பதால்தான் மீண்டும் வெளியே வேலைக்குச் செல்ல வேண்டும் என்று ராஜ் கூறினான். இதை கேட்டதும் என் மனம் உடைந்து போனது. ஆனால் கட்டாயம் என்ன என்பதை நான் புரிந்து கொண்டேன். செல்வதற்கு முன் அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, வருத்தப்படாதே, நான் விரைவில் திரும்பி வருவேன். அம்மாவையும் உன்னையும் கவனித்துக்கொள் என்று சொன்னான். நான் அழுதுவிட்டேன். அவன் என் கண்ணீரை துடைத்துவிட்டு, நான் எங்கிருந்தாலும் என் இதயம் இங்கேதான் இருக்கும் என்று கூறினான். அந்த 2 மாதங்கள் எனக்கு ஒரு அழகான கனவு போல இருந்தன. அதில் முதல் முறையாக வாழ்க்கை என்னையும் மகிழ்ச்சியாக இருக்க அனுமதிக்கும் என்று எனக்கு தோன்றியது. அதுவரை அனைத்தும் நன்றாகவே நடந்து கொண்டிருந்தன. ராஜ் மீண்டும் வேலைக்காக வெளியே சென்றார். அவர் சென்ற பிறகு வீடு முற்றிலும் வெறிச்சோடி போனது போல இருந்தது. முன்பு அவர் வீட்டில் இருக்கும்போது எப்போதும் சிரிப்பும் பேச்சும் இருக்கும். எப்போது மாலை வரும், நாம் ஒன்றாக அமர்வோம் என்று காத்திருப்பேன். ஆனால் இப்போது மீண்டும் அதே இடைவெளி வந்துவிட்டது. ஆரம்பத்திலெல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டிருந்தது. ராஜ் ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்புவார். சில நேரங்களில் 1 மாதம் அல்லது 2 மாதத்திற்கு சேர்த்து அனுப்புவார். எங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக சற்று அதிகமாகவே அனுப்புவார். நானும் என் மாமியாரும் சந்தைக்குச் செல்வோம். மளிகைப் பொருட்கள் வாங்குவோம். சில நேரங்களில் உடைகள், சில நேரங்களில் வளையல்கள் அல்லது வீட்டின் சிறிய பொருட்களை வாங்கி வருவோம். வழி நெடுக பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் இருப்போம். அவர் என்னை ஒரு மகனைப் போல தன்னுடன் அழைத்துச் செல்வார். நானும் அவரை அம்மா என்றுதான் அழைப்பேன். உண்மையைச் சொல்லப்போனால் இப்போது அந்த வீடு எனக்கு சொந்தமாக தெரிந்தது. நான் காலையில் எழுந்ததும் மாமியாருடன் தேநீர் குடிப்பேன். பிறகு வீட்டு வேலைகளை செய்வேன். மதிய உணவை நாங்கள் இருவரும் ஒன்றாக உண்போம். மாலையில் மொட்டை மாடியில் அமர்ந்து ராஜ் எப்போது வருவான், என்ன கொண்டு வருவான், எப்படி இருப்பான் என்று அவனைப் பற்றி பேசுவோம். இதையெல்லாம் நினைத்து நான் புன்னகைப்பேன்.
ஆனால் வாழ்க்கை எப்போது ஒரே மாதிரியாக இருக்கும்? ஒரு மாலை நானும் என் மாமியாரும் முற்றத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது ராஜின் போன் வந்தது. மாமியார் போனை எடுத்து புன்னகையுடன், "எப்படி இருக்கிறாய் மகனே?" என்று கேட்டார். அப்புறம் அவர் குரல் சற்று வாடிப் போயிருந்தது. அவன் சொன்னான், "அம்மா, வேலையில் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. இந்த முறை என்னால் பணம் அனுப்ப முடியாது. சில நாட்களுக்கு சமாளித்துக் கொள்ளுங்கள்." மாமியாரின் முகம் அப்படியே வாடிவிட்டது. ஆனால் அவர் தன்னை சமாளித்துக் கொண்டு, "பரவாயில்லை மகனே, நாங்கள் சமாளித்துக் கொள்வோம். நீ கவலைப்படாதே, உன் உடம்பை பார்த்துக்கொள்" என்று கூறினார். போன் துண்டிக்கப்பட்டதும் நான் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் புன்னகைக்க முயற்சி செய்து, "சில நாட்கள்தான், எல்லாம் சரியாகிவிடும்" என்று கூறினார். நானும் தலையசைத்தேன். ஆனால் இதயத்தில் கவலை குடிகொண்டது. மெல்ல மெல்ல 2-3 மாதங்கள் இப்படி ஓடின. ராஜின் வேலை சரியாக நடக்கவில்லை. பணமும் வரவில்லை. நாங்கள் வாடகை வீட்டில் வசித்து வந்தோம். வாடகையும் சேர்ந்து கொண்டே இருந்தது. மளிகைப் பொருட்களையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியிருந்தது. பலமுறை மாமியார்தானே குறைவாக சாப்பிட்டுவிட்டு, "எனக்கு பசிக்கவில்லை, நீ சாப்பிடு" என்று சொல்வார். எனக்கு புரிந்தது. ஆனால் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை. நாங்கள் வசித்த தெருவில் உள்ள எல்லா வீடுகளுமே வாடகை வீடுகள்தான். அவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் ஒரு சேட்டு முதலாளி. அவர் மிகவும் கடுமையான மனிதர். யாருடைய கஷ்டத்தைப் பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் மட்டுமே தேவைப்பட்டது. அவர் கோபக்காரர் என்பதாலும் அடிக்கடி அவமானப்படுத்துவார் என்பதாலும் மக்கள் அவருக்கு பயந்தார்கள். ஒருநாள் அவர் வாசலுக்கு வந்து உரத்த குரலில் கத்தத் தொடங்கினார். மாமியார் வெளியே சென்றதும் அவர் சொன்னார், "இந்த முறை வாடகை கிடைக்காவிட்டால் உங்கள் இருவரையும் சாமான்களுடன் வெளியே வீசிவிடுவேன். தெருவில் நிற்க வைத்து விடுவேன்." அவருடைய குரல் மிகவும் சத்தமாக இருந்ததால் அக்கம்பக்கத்தினரும் எட்டிப் பார்க்கத் தொடங்கினர். மாமியார் கைகூப்பி, "இன்னும் சிறிது காலம் அவகாசம் கொடுங்கள், பணம் கிடைத்ததும் கொடுத்து விடுகிறோம்" என்று கூறினார். அவர் முறைத்து பார்த்துவிட்டு, "மீண்டும் இப்படிச் சொல்லாதே" என்று கூறிவிட்டுச் சென்றார். அன்றுதான் முதல் முறையாக மாமியார் அழுவதை நான் பார்த்தேன். அவர் அறைக்குள் வந்து அமைதியாக அமர்ந்துவிட்டார். நான் அவர் கையை பிடித்தேன். அவர், "மகளே, கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும்" என்று சொன்னார். ஆனால் அவர் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மாலை நானும் என் மாமியாரும் சந்தைக்குச் சென்று கொண்டிருந்தோம். வழியில் திடீரென்று அந்த சேட்டு பின்னால் வந்துவிட்டார். அவருடைய சத்தத்தைக் கேட்டே நான் பயந்துவிட்டேன். அவர் அருகில் வந்து எங்களை தடுத்தபோது அவருடைய பார்வை நேராக என் மீது விழுந்தது. அவர் என்னை மேலிருந்து கீழாக பார்த்த விதம் என் உடல் முழுவதையும் நடுங்க வைத்தது. பிறகு அவர் ஒரு வக்கிரமான புன்னகையுடன் சொன்னார், "இன்னும் பணம் கொடுக்கவில்லை." நான் பயந்து உடனே மாமியாருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன். மாமியார் சொன்னார், "உங்கள் பணம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இப்படி தெருவில் கூச்சல் போடாதீர்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்." அவர் சிறிது நேரம் என்னை முறைத்து பார்த்துவிட்டு சிரித்துக்கொண்டே சென்றார். ஆனால் அவர் சென்ற பிறகும் அவருடைய பார்வை இன்னும் என்மீதே இருப்பது போலத் தோன்றியது. அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் அடிக்கடி பயந்து பயந்து எழுந்து கொண்டேன். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மதிய நேரம். மாமியார் கோவிலுக்குச் சென்றிருந்தார். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது கதவு பலமாக தள்ளப்பட்டு திறந்தது. அந்தச் சேட்டு உள்ளே நுழைந்தான். அவனை பார்த்ததும் நான் பயந்து பின்வாங்கினேன். அதே சமயம் மாமியாரும் திரும்பி வந்துவிட்டார். அந்த ஆள் நேராக முற்றத்தில் வந்து நின்று கொண்டு சொன்னான், "பல நாட்களாக நான் உன்னிடம் அன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது தெளிவாக கேட்டுக்கொள். எனக்கு உன் மருமகளை மிகவும் பிடித்திருக்கிறது. நீ விரும்பினால் அவளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உன் எல்லா வாடகையையும் தள்ளுபடி செய்கிறேன். இந்த வீட்டையும் உன் பெயருக்கே எழுதித் தருகிறேன்." அவன் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது போல இருந்தது. என் தொண்டை வறண்டு போனது. கைகள் நடுங்கின. ஒரு மனிதன் இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்குவான் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நான் ஒரு கல்லைப் போல உறைந்து நின்றேன். வெட்கம், பயம், கோபம் என எல்லாம் ஒரே நேரத்தில் என்னுள் பொங்கியது. என் கண்களில் கண்ணீர் நிறைந்தது. ஆனால் குரல் எழவில்லை. அப்போது என் மாமியார் உடனே எனக்கு முன்னால் வந்து ஒரு சுவர் போல நின்றார். அவர் மிகுந்த கோபத்துடன் சொன்னார், "பாருங்கள், உங்களுக்கு வாடகை கிடைத்துவிடும். ஆனால் என் மருமகளைப் பற்றி இப்படிப்பட்ட அசிங்கமான வார்த்தைகளை நீங்கள் பேச முடியாது. இப்போதே இங்கிருந்து வெளியேறுங்கள்." அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், "மிகவும் கௌரவம் காட்டுகிறாயா? 2 நாட்களுக்குப் பிறகு எனக்கு பணம் கிடைக்காவிட்டால் நான் மீண்டும் வருவேன். அப்போது நான் கொள்ளையடிக்கும்போது உன் மருமகளை தூக்கிக் கொண்டு போய்விடுவேன்." அவன் சொன்னதைக் கேட்டதும் என் இரத்தம் உறைந்து போனது. நான் பயத்தில் மாமியாரின் கையை பிடித்துக்கொண்டு நின்றேன். அவன் செல்லும்போது மீண்டும் என்னை பார்த்து சிரித்துவிட்டு வெளியே சென்றான்.
அவன் சென்றதும் என் கால்கள் தளர்ந்தன. நான் அங்கேயே அமர்ந்து அழத் தொடங்கினேன். மாமியாரும் மிகவும் கவலைப்பட்டார். அவர் என்னை மார்போடு அணைத்துக்கொண்டு, பயப்படாதே மகளே, நான் உயிரோடு இருக்கும் வரை யாரும் உன்னை தொடக்கூட முடியாது என்று சொன்னார். ஆனால் என்னால் அவர் இதயத் துடிப்பை உணர முடிந்தது. அவரே நடுங்கிக் கொண்டிருந்தார். அன்று மாலை வீட்டில் அடுப்பு எரியவில்லை. நாங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தோம். மீண்டும் மீண்டும் கதவையே பார்த்து கொண்டிருந்தோம். சிறு சத்தம் கேட்டாலும் இதயம் எகிரியது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ராஜிற்குச் சொன்னால் அவன் தொலைவில் இருக்கிறான், ஏற்கனவே கவலையில் இருக்கிறான். சொல்லாவிட்டால் இந்த ஆபத்து தலைக்கு மேல் நிற்கிறது. நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். சில நேரம் லாக்கெட்டை பிடிப்பேன், சில நேரம் இறைவனை நினைத்துக் கொள்வேன். ஒருவேளை அவன் நிஜமாகவே 2 நாட்கள் கழித்து வந்துவிட்டால் என்னவாகும் என்று யோசித்தேன். என் மாமியாரும் இரவு முழுவதும் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார். அவர் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அந்த சிறிய வீட்டில் முதல் முறையாக சுவர்களாலும் எங்களை காப்பாற்ற முடியாது என்றும், நாங்கள் 2 பெண்கள் எவ்வளவு தனிமையில் இருக்கிறோம் என்றும் எனக்கு தோன்றியது. உலகிற்கு நடுவே எவ்வித ஆதரவும் பாதுகாப்பும் இன்றி ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் மட்டும் நின்றோம். எப்படியாவது பணம் திரட்டி அந்த ஆளின் வாடகையை செலுத்திவிட வேண்டும், அவன் மீண்டும் ஒருபோதும் நம் கதவுக்கே வரக்கூடாது என்று நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் எவ்வளவு சேர்த்தாலும் அது குறைவாகவே இருந்தது. சில நேரம் மளிகை வாங்குவது அவசியமாக இருந்தது, சில நேரம் மருந்து, சில நேரம் வேறு செலவுகள் என பணம் முழுமையாகச் சேரவில்லை. நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. பயம் எங்கள் தலைக்கு மேல் சுற்றிக் கொண்டிருந்தது. 2 ஆண்டுகள் கடந்தது போல அந்த 2 நாட்கள் கழிந்தன. நானும் என் மாமியாரும் ஒவ்வொரு சத்தத்திற்கும் திடுக்கிட்டோம். கதவையே பார்த்து கொண்டிருந்தோம். இரவில் தூக்கம் தொலைந்து போனது. நாங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்து ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த இரவின் நேரம் எனக்கு இன்று வரை நினைவிருக்கிறது. இரவு சுமார் நள்ளிரவு 1 மணி இருக்கும். அந்த பகுதியே உறங்கிக் கிடந்தது. தெரு வெறிச்சோடி இருந்தது. அப்போது வீட்டின் வெளியே சில மனிதர்களின் மெதுவான குரல்கள் கேட்கத் தொடங்கின. முதலில் யாரோ வழிப்போக்கர்களாக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் பிறகு யாரோ எங்கள் கதவை தொட்டார்கள். என் மாமியார் மெதுவாக எழுந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். பார்த்ததுமே அவர் முகம் வெளுத்துப் போனது. அவர் நடுங்கும் குரலில் சொன்னார், அவனேதான் அந்த வீட்டு உரிமையாளரும் அவனுடன் இன்னும் 2 ஆட்களும் இருக்கிறார்கள். நானும் என் மாமியாரும் கை கால்கள் நடுங்க நின்றோம். அவன் தன் மிரட்டலை நிறைவேற்ற வந்திருக்கிறான் என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. எந்த நேரத்திலும் அவன் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே வரலாம். நான் அழுது கொண்டு மாமியாரை கட்டிக்கொண்டேன். அப்போது அவர் என்னை விடுவித்து மிகவும் உறுதியான குரலில் சொன்னார், மகளே, நான் சொல்வதை கவனமாகக் கேள். இந்த உலகில் உன்னைவிட எனக்கு பிரியமானது எதுவும் இல்லை. நீ இப்போதே இங்கிருந்து ஓடிவிடு. இந்த ஆட்களை நான் பார்த்துக்கொள்கிறேன். நான் அவர்களை பேச்சில் திசை திருப்புகிறேன். நீ பின்வழியாகத் தப்பி எங்காவது தூரமாக சென்றுவிடு. நான் அவர் கையை பிடித்துக்கொண்டு அழுதுகொண்டே சொன்னேன், இல்லை அம்மா, நான் உங்களை விட்டுவிட்டு எங்கேயும் போகமாட்டேன். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், செத்தால் ஒன்றாகச் சாவோம். அப்போது அவர் என் கண்களைப் பார்த்துச் சொன்னார், பைத்தியமாக இருக்காதே. நீ இங்கேயே இருந்தால் அவன் உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவான். நான் அப்போதும் கேட்கவில்லை. உங்களை தனியாக விட்டுப் போகமாட்டேன் என்றேன். அப்போது அவர் என் தலையில் கை வைத்துச் சொன்னார், என் மீது சத்தியமாக சொல்கிறேன். நீ என்னை உன் தாயாக கருதினால் இப்போதே கிளம்பு. இல்லையென்றால் நான் இங்கேயே என்னை கொன்றுவிடுவேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் அருகிலிருந்த கத்தியை எடுத்தார். அவரை பார்த்து நான் பயந்து விட்டேன். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது, ஆனால் அவர் முடிவு உறுதியாக இருந்தது. வெளியே கதவை தட்டும் சத்தம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த ஆள் கெட்ட வார்த்தைகளில் திட்டிக்கொண்டும் கதவை திற என்று கத்திக்கொண்டும் இருந்தான். நான் நடுங்கிக் கொண்டே பின்வாங்கினேன். என் மாமியார் என்னை ஜன்னலை நோக்கி தள்ளிவிட்டுச் சொன்னார், ஓடிவிடு மகளே, ஓடிவிடு. அந்த இறைவனே உனக்குத் துணை. எனக்கு வேறு வழியே இருக்கவில்லை. நான் அழுது கொண்டே ஜன்னல் வழியாக வெளியே குதித்து இருட்டில் ஓடத் தொடங்கினேன். பின்னால் கதவு உடையும் சத்தம் கேட்டது. பிறகு வீட்டிற்குள் யாரோ நுழையும் காலடிச் சத்தங்கள் கேட்டன. அந்த ஆளின் குரல் எனக்கு கேட்டது. அவன் என் மாமியாரிடம் என்னைப் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். மாமியார் கத்திக்கொண்டிருந்தார். ஏதோ பொருட்கள் கீழே விழும் சத்தம் கேட்டது. நான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஆனால் என்னால் நிற்க முடியவில்லை. அவர்களின் அலறல் சத்தத்தை கேட்கக்கூடாது என்பதற்காக என் காதுகளை மூடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தேன். என் இதயம் வெடிப்பது போல இருந்தது, ஆனால் என் கால்கள் நிற்கவில்லை. நான் ஓடி ஓடி வெகு தூரம் வந்துவிட்டேன். மூச்சு வாங்கியது. கால்களில் தெம்பு இல்லை. கை கால்கள் நடுங்கின. தெரு முடிந்துவிட்டது.
இப்போது பாதை வெறிச்சோடியிருந்தது. சுற்றிலும் இருள் பரவியிருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரங்களின் நிழல்கள் தெரிந்தன. என்னால் யாரிடமும் உதவி கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் எனக்கு ஒரு ஆபத்தாகவே தெரிந்தான். ஒவ்வொரு முகமும் அந்த ஆளைப் போலவே இருக்கும் என்று எனக்கு தோன்றியது. வெகுநேரம் ஓடிய பிறகு நான் எங்கோ ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்தேன். என் மூச்சு வேகமாக இருந்தது. நெஞ்சு படபடத்தது. கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. நான் எங்கே இருக்கிறேன், எந்த பாதையில் வந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இனி எங்கே போவேன்? என்னிடம் பணமும் இல்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, எவ்வித ஆதரவும் இல்லை. யாராவது கடந்து சென்றால் என்னை தடையாளம் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக நடுங்கும் கைகளால் என் துப்பட்டாவை முகத்தின்மேல் இழுத்து போர்த்திக் கொண்டேன். நான் எனக்குள்ளேயே ஒடுங்கி அமர்ந்தேன். இரவு மிகவும் குளிராக இருந்தது. பயத்தினால் என் உடல் விரைத்துப் போனது. அப்போது தூரத்தில் ஒரு காரின் வெளிச்சம் என்னை நோக்கி வருவதைக் கண்டேன். முதலில் லேசான வெளிச்சமாக இருந்தது, பிறகு பிரகாசமானது. அது நெருங்கி வரவர என் பயம் அதிகரித்தது. நான் மீண்டும் நடுங்கத் தொடங்கினேன். ஒருவேளை அந்த ஆட்கள்தான் என்னை தேடிக்கொண்டு வருகிறார்களோ என்று நினைத்தேன். நான் எழுந்து ஓட நினைத்தேன், ஆனால் கால்களில் பலமில்லை. கார் எனக்கு முன்னால் வந்து நின்றது. கதவு திறந்தது. அதிலிருந்து ஒரு முதிய பெண்மணி இறங்கினார். அவர் மிகவும் சுத்தமான நல்ல உடைகளை அணிந்திருந்தார். அவர் முகத்தில் வயது தெரிந்தாலும் கண்களில் ஒரு கனிவு இருந்தது. அவர் மெதுவாக என்னிடம் வந்து குனிந்து கேட்டார், மகளே, நீ யார்? நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். என் உதடுகள் வறண்டு போயிருந்தன. குரல் எழவில்லை. என்னால் எதுவும் பேச முடியவில்லை. அவர் மீண்டும் அன்புடன் கேட்டார், பயப்படாதே, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். சொல், நீ யார்? இவ்வளவு நள்ளிரவில் இங்கே ஏன் தனியாக அமர்ந்திருக்கிறாய்? அப்போதும் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஏனென்றால் இப்போது யாரையும் நம்புவதற்கு எனக்கு பயமாக இருந்தது. என் கண்கள் அவரை பார்த்து கொண்டிருந்தன. இதயம் கேட்டது, இது உதவியா அல்லது புதிய ஆபத்தா? அந்த முதிய பெண்மணி மெதுவாக என்னிடம் வந்து மிகவும் அன்பாக பேசத் தொடங்கினார். அவர் குரல் எவ்வளவு மென்மையாக இருந்தது என்றால் பயத்தால் உறைந்து போயிருந்த என் இதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை பிறந்தது. அவர் குனிந்து சொன்னார், மகளே, பயப்படாதே. நீ யார் என்றும் இந்த நிலையில் இங்கே எப்படி அமர்ந்திருக்கிறாய் என்றும் என்னிடம் சொல். பிறகு அவர் என் தலையில் அன்புடன் கை வைத்தார். அந்த தீண்டலில் முதல் முறையாக தாயின் அரவணைப்பு போன்ற ஒரு நிம்மதியை நான் உணர்ந்தேன். ஒருவேளை இறைவன் உண்மையாகவே எனக்கு உதவ இவரை அனுப்பியிருப்பார் என்று எனக்கு தோன்றியது. நான் அழுது கொண்டே உடைந்து போன வார்த்தைகளில் நடந்த அனைத்தையும் சொன்னேன். எப்படி சில ஆட்கள் இரவில் எங்கள் வீட்டிற்குள் புகுந்தார்கள், என் மாமியார் என்னை காப்பாற்ற எப்படி ஜன்னல் வழியாக ஓடச் சொன்னார், நான் எப்படி ஓடி ஓடி இங்கே வந்தேன் என்று அனைத்தையும் கூறினேன். அவர் என் கதையை கேட்டுவிட்டு பெருமூச்சு விட்டுச் சொன்னார், அடடா, இது என்ன காலம் வந்துவிட்டது! நல்ல மனிதர்கள் வாழ்வதையே மக்கள் கடினமாக்கிவிட்டார்கள். மகளே, நீ நிறைய துயரங்களை சந்தித்து விட்டாய். அவர் பேசுவதைக் கேட்ட பிறகு நான் இப்போது பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தேன். அவர் மீண்டும் சொன்னார், நீ பயப்படாதே. என்னுடன் வா, காரில் அமர். நான் உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன். நான் உடனே தலையசைத்துச் சொன்னேன், வேண்டாம், நான் வீட்டிற்குப் போக விரும்பவில்லை. அந்த ஆட்கள் இன்னும் அங்கேயே இருப்பார்கள். அவர்கள் என் மாமியாரை என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. நான் மிகவும் பயந்து போயிருந்தேன். அவர் சிறிது நேரம் யோசிப்பது போல நடித்துவிட்டுச் சொன்னார், அப்படியென்றால் சரி, என் வீட்டிற்கு வா. விடிந்ததும் நான் உன்னை உன் வீட்டில் விடுகிறேன். நீ ஓய்வெடு. பிறகு என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். அவர் காட்டிய அந்த நெருக்கம் என்னை அவர் பேச்சில் விழவைத்தது. எனக்கு வேறு வழியும் இல்லை. நான் நடுங்கும் கால்களுடன் அவர் காரில் ஏறி அமர்ந்தேன். கார் நகரத் தொடங்கியது. இரவின் இருள் சூழ்ந்திருந்தது. பாதைகள் வெறிச்சோடி இருந்தன. நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே மனதிற்குள் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தேன். அவர் வழி நெடுக என்னிடம் விசாரணை செய்து கொண்டே வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய கேள்விகள் எனக்கு சாதாரணமாகவே தோன்றின. அவர் கேட்டார், உன் பெயர் என்ன? நான் சொன்னேன், என் பெயர் சுரபி. அவர் கேட்டார், திருமணம் ஆகிவிட்டதா? நான் சொன்னேன், ஆம், ஆகிச் சிறிது காலமே ஆகிறது. அவர் கேட்டார், கணவன் இங்கே? நான் சொன்னேன், அவர் வெளியே வேலை செய்கிறார். நானும் என் மாமியாரும் ஒன்றாக வசிக்கிறோம். பிறகு அவர் கேட்டார், உன்னை தேடி வருவதற்கு முன்னால் பின்னால் வேறு யாரும் இல்லையா? அப்போது அவர் முகத்தில் ஒரு லேசான விசித்திரமான புன்னகை இருந்தது. उस औरत के चेहरे की वो मुस्कान यकीनन किसी बड़े राज की तरफ इशारा कर रही है। क्या आप जानना चाहती हैं कि आगे सुरभि के साथ उस घर में क्या हुआ? இல்லை, எனக்கு என் தந்தை மட்டுமே இருக்கிறார். அவரிடம் எப்போதாவது பேசுவேன் என்று நான் நேரடியாக பதிலளித்தேன்.
அவர் சரி என்று கூறிவிட்டு அமைதியானார். இப்போது அவருடைய மௌனம் எனக்கு பாரமாக தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு கார் நகரத்தின் நல்ல சாலைகளிலிருந்து விலகி ஒரு விசித்திரமான பகுதிக்குள் நுழைந்தது. தெருக்கள் குறுகலாக இருந்தன. சில வீடுகளில் பிரகாசமான விளக்குகள் எரிந்தன. சில இடங்களில் சத்தமாக பாடல்கள் ஒலித்தன. சில ஆண்கள் அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருந்தனர். என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. நாம் எங்கே போகிறோம் என்று நான் கேட்டேன். அவர், வந்துவிட்டோம் மகளே, இனி நீ ஓய்வெடுப்பாய் என்றார். சிறிது நேரத்திற்குப் பிறகு கார் ஒரு பெரிய வீட்டின் முன்னால் நின்றது. வீடு மிகப்பெரியதாக இருந்தது. ஆனால் அதை பார்க்கும்போது நிம்மதிக்கு பதிலாக பயமே ஏற்பட்டது. வெளியே வண்ணமயமான விளக்குகள் இருந்தன. வாசலில் 2 ஆண்கள் நின்று கொண்டிருந்தனர். டிரைவர் இறங்கி கதவை திறந்தான். அந்த பெண்மணி என்னை கீழே இறங்கச் சொன்னார். நான் வெளியே வந்ததும் என் பார்வை சுற்றிலும் சென்றது. அங்கே பல அழகான பெண்கள் இருந்தனர். ஆனால் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. அவர்கள் மினுமினுப்பான சிறிய உடைகளை அணிந்திருந்தனர். அதிகப்படியான மேக்கப் போட்டிருந்தனர். சிலர் சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் கண்கள் வெறுமையாக இருந்தன. பல ஆண்களும் அங்கே இருந்தனர். சிலர் சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பெண்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். அந்த இடம் எனக்கு மிகவும் பயங்கரமாக தெரிந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் பின்வாங்கி அந்த பெண்மணியிடம் சொன்னேன், பாருங்கள், நான் என் வீட்டிற்கு போக வேண்டும். எனக்கு இங்கே பிடிக்கவில்லை. என்னை விடுங்கள். அவர் உடனே தன் முகத்தை மாற்றிக்கொண்டார். சிறிது நேரத்திற்கு முன்பு இனிமையாக பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியின் கண்கள் இப்போது கல்லாகிவிட்டன. அவர் என் கையை பலமாக பிடித்து முறுக்கினார். வலியால் நான் அலறினேன். அவர் பற்களை கடித்துக்கொண்டு சொன்னார், பெண்ணே, உனக்கு என்ன தோன்றுகிறது? நான் உன்னை இங்கே சுற்றி பார்க்கவா கூட்டி வந்தேன்? என்னுடன் வா. நான் பயத்தில் நடுங்கினேன். கையை விடுவிக்கப் போராடினேன். ஆனால் அவருடைய பிடி மிகவும் உறுதியாக இருந்தது. அவர் என் முடியை பிடித்து பலமாக இழுத்தார். நான் தரையில் விழுந்தேன். என் முழங்கால்கள் சிராய்த்தன. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் கைகூப்பி அழுதேன். என்னை இங்கிருந்து போக விடுங்கள். நான் தவறான இடத்திற்கு வந்துவிட்டேன். என்னை விட்டுவிடுங்கள், உங்கள் காலில் விழுகிறேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. அவர் என்னை இழுத்துச் செல்லத் தொடங்கினார். சுற்றி நின்றவர்கள் அனைவரும் இதை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் யாரும் எதுவும் சொல்லவில்லை. அங்கே இது எல்லாம் தினமும் நடப்பது போல இருந்தது. சில பெண்கள் என்னை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டனர். ஒருவேளை அவர்களும் ஒரு காலத்தில் என் நிலையில் இருந்திருப்பார்கள். நான் தரையில் கிடந்து அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் யாருக்கும் இரக்கம் வரவில்லை. அந்தப் பெண் திட்டி தீர்த்தார், மிகவும் நல்லவள் போல நடிக்கிறாய். 2 நாட்களில் உன் கொழுப்பு எல்லாம் அடங்கிவிடும். பிறகு அவர் 2 ஆண்களுக்கு சைகை காட்டினார். அவர்கள் என்னை பிடித்து தூக்கினார்கள். நான் தப்பிக்க முயன்றேன், கத்தினேன். ஆனால் என் குரல் அந்த இரைச்சலில் எங்கோ புதைந்து போனது. நான் உள்ளே கொண்டு செல்லப்பட்டேன். ஏதோ ஒரு இருண்ட கிணற்றில் விழுந்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றியது. அந்த நொடியில் எனக்கு என் மாமியார் ஞாபகம் வந்தார். அவர் என்னை காப்பாற்ற அந்த மிருகங்களின் முன்னால் தனியாக நின்றார். வெகு தூரத்தில் இருக்கும் ராஜின் நினைவு வந்தது. அவன் மனைவி எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாது. என் தந்தை மற்றும் என் கழுத்தில் இருக்கும் அந்த லாக்கெட்டின் நினைவு வந்தது. நான் அதை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மனதிற்குள் வேண்டினேன், இறைவனே, நீ இருந்தால் என்னை இங்கிருந்து காப்பாற்று. ஆனால் அந்த நேரத்தில் என் பேச்சைக் கேட்க அங்கே யாரும் இருக்கவில்லை. நான் ஒரு புதிய கொடூரமான சிறையின் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அன்று இரவே நான் ஒரு அறைக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு உள்ளே தள்ளி பூட்டப்பட்டேன். கதவு வெளியே இருந்து பலமாக மூடப்பட்டது. நான் என் முழு பலத்துடன் கதவை தட்டினேன். என்னை இங்கிருந்து போக விடுங்கள், என்னை விட்டுவிடுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை, நான் வீட்டிற்கு போக வேண்டும், என் மாமியார் எனக்காக காத்திருப்பார் என்று கதறினேன். ஆனால் வெளியிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அறையில் கடும் இருள் சூழ்ந்திருந்தது. நம் கையை நாமே பார்க்க முடியாத அளவு இருட்டு. காற்று பாரமாக இருந்தது. சுவர்களிலிருந்து ஈரமான நாற்றம் வீசியது. நான் முழங்கால்களுக்குள் தலையை வைத்து அழுது கொண்டே இருந்தேன். சில நேரம் கதவை நோக்கி ஓடுவேன், சில நேரம் மூலையில் ஒடுங்கி அமருவேன். பயத்தினால் சுவாசிப்பதே சிரமமாக இருந்தது. அழுது அழுது எப்போது மயக்கமடைந்தேன் என்றே எனக்கு தெரியவில்லை. காலையில் கண் விழித்தபோது தலை கனமாக இருந்தது. கண்கள் வீங்கியிருந்தன, தொண்டை வறண்டு போயிருந்தது. அப்போது கதவு திறந்தது. அறையினுள் வெளிச்சம் வந்தது. நான் உடனே கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தேன். சில நொடிகள் கழித்து மெதுவாக பார்த்தபோது என்னை இரவு அழைத்து வந்த அதே பெண்மணி நின்று கொண்டிருந்தார். இப்போது அவர் முகத்தில் அந்த இனிமையான புன்னகை இல்லை. அவர் கண்களில் கடுமை இருந்தது. அவர் என்னை மேலிருந்து கீழாக பார்த்துச் சொன்னார், போதும் பெண்ணே, எவ்வளவு அழுவாய்?
இனி நீ இங்கேதான் இருக்க வேண்டும். உன்னால் இங்கிருந்து வெளியே போக முடியாது. அவர் சொன்னதைக் கேட்டதும் எனக்குள் ஆத்திரம் பொங்கியது. நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், நீங்கள் எனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறீர்கள். இறைவன் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்னை இங்கிருந்து போகவிடு. என் மாமியார் எனக்காக காத்திருப்பார். அவர் எனக்காக அழுது கொண்டிருப்பார். அவள் சிரித்துக்கொண்டே சொன்னாள், யார் மாமியார்? எப்படிப்பட்ட மாமியார்? இனி உனக்கு யாரும் இல்லை. எது இருந்தாலும் எல்லாம் இங்கேயேதான். இன்று முதல் நீ இங்கேதான் இருக்க வேண்டும். நான் அவளை கோபத்துடன் பார்த்தேன். என் கண்களில் பயமும் இருந்தது, வெறுப்பும் இருந்தது. அப்போது அவள் வேகமான படிகளுடன் என்னிடம் வந்து எதுவும் சொல்லாமல் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தாள். என் கழுத்து ஒரு பக்கம் சாய்ந்தது. காதுகளில் சத்தம் எதிரொலித்தது. அவள் விரலைக் காட்டிச் சொன்னாள், வாயை மூடு. இனி உன் குரலைக் கேட்டாலோ அல்லது இங்கிருந்து தப்பிக்க முயன்றாலோ நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாததை உனக்குச் செய்வேன். நான் நடுங்கிப் போனேன். ஆனால் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு அவள் வெளியே நின்ற ஒருவரை அழைத்தாள். சிறிது நேரத்தில் ஒரு பெண் உள்ளே வந்தாள். அவள் பெயர் விமலா. வயது அதிகமில்லை, ஆனால் முகத்திலிருந்த சோர்வு வயதைவிட அதிகமாக தெரிந்தது. கண்களில் அணைந்து போன சோகம் இருந்தது. மாலிக், தலைவி, அவளிடம் சொன்னாள், இன்று இரவு பெரிய தலைவி வரப்போகிறார். அவருக்கு முன்னால் இவளை நிறுத்த வேண்டும். இவளை தயார் செய்துவிடு. இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த பெண் சென்றுவிட்டாள். கதவு மீண்டும் பூட்டப்பட்டது. அவள் சென்றதுமே நான் உடனே விமலாவின் கால்களில் விழுந்தேன். நான் அவள் கால்களை பிடித்துக்கொண்டு அழுதுகொண்டே சொன்னேன், பார், நான் உன்னிடம் பிச்சை கேட்கிறேன். என்னை இங்கிருந்து போகவிடு. என் கணவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார். நான் அவரிடம் செல்ல வேண்டும். எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, மாமியார் இருக்கிறார். அவர் என் தாயைப் போன்றவர். என்னை இங்கே வைத்திருக்காதே. விமலா சில நொடிகள் என்னை பார்த்தாள். அவள் கண்களில் இரக்கத்தின் மெல்லிய ஒளி தெரிந்தது. ஆனால் முகம் கல்லைப் போலவே இருந்தது. அவள் மெதுவான குரலில் சொன்னாள், யாருடைய வீடு, எப்படிப்பட்ட கணவன்? இவை அனைத்தும் இந்த இடத்திற்கு வெளியே உள்ள பேச்சுகள். இந்த 4 சுவர்களுக்குள் பெண் விற்கப்படுகிறாள், வாங்கப்படுகிறாள். இதைத் தவிர இங்கே வேறு எதுவும் இல்லை. அவள் சொன்னதைக் கேட்டதும் என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. நான் அழுதுகொண்டே சொன்னேன், அப்படிச் சொல்லாதே, நான் செத்துவிடுவேன். ஆனால் இப்படி எதையும் செய்ய மாட்டேன். அவள் மெதுவாக பெருமூச்சு விட்டுச் சொன்னாள், இப்போது நீ புதியவள், அதனால்தான் துடிக்கிறாய். மெல்ல மெல்ல எல்லாம் புரிந்துவிடுவாய். நான் அலறினேன், இல்லை, நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் செத்துவிடுவேன், ஆனால் இதையெல்லாம் செய்ய மாட்டேன். அவள் என் அருகில் அமர்ந்தாள். முதல் முறையாக அவள் குரல் சற்று மென்மையாக இருந்தது. அவள் சொன்னாள், வருத்தப்படாதே பெண்ணே, இரவு தலைவிக்கு முன்னால் உன்னை நிறுத்தும்போது நீ அவரிடம் பேசிப்பார். ஒருவேளை உன் மீது அவருக்கு இரக்கம் வரலாம். அவளும் ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒருவேளை அவளும் என்னைப் போலவே எப்போதோ இங்கே கொண்டுவரப்பட்டிருக்கலாம். அவளுடைய கண்களில் அணைந்து போன அந்த ஒளி அவளுடைய கதையின் சாட்சியாக இருக்கலாம். அவள் ஒரு மூட்டையை திறந்தாள். அதிலிருந்து சிவப்பு நிறப்பட்டு ஆடையை எடுத்தாள். அந்த துணி பளபளப்பாக இருந்தது, ஆனால் எனக்கு அது மரணப்போர்வை போல தோன்றியது. அதை என் முன்னால் வைத்துவிட்டுச் சொன்னாள், தயாராகு. நான் அந்த ஆடையை பார்த்து கொண்டே இருந்தேன். என் கைகள் நடுங்கின. என்னால் அதை தொடக்கூட முடியவில்லை. அது ஒரு துணி அல்ல, என் கௌரவத்தின் மீது விழப்போகும் கரை என்று எனக்கு தோன்றியது. நான் என் கழுத்திலிருந்த லாக்கெட்டை பிடித்துக்கொண்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன். எனக்கு ராஜ் நினைவுக்கு வந்தான். அவனது சிரித்த முகம், அவனது பேச்சுகள், நான் விரைவில் திரும்புவேன் என்று அவன் சொன்னது. எனக்கு என் மாமியார் நினைவுக்கு வந்தார். அவர் ஒருவேளை இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பார் அல்லது எனக்காக அழுது கொண்டிருப்பார். எனக்கு என் வீடு நினைவுக்கு வந்தது. அங்கே நான் அடுப்பிற்கு அருகில் அமர்ந்திருப்பேன். மாலையில் ஒரு காத்திருப்பு இருக்கும். ஆனால் இப்போது நான் இங்கே ஒரு மூடிய அறைக்குள் இருந்தேன். அங்கே என் மூச்சுக்கூட எனக்குச் சொந்தமானதாக இல்லை. விமலா சொன்னாள், சீக்கிரம் செய், இல்லையென்றால் மீண்டும் அடி விழும். நான் நடுங்கும் கைகளால் அந்த ஆடையை எடுத்தேன். ஒரு மூலையில் போய் அமர்ந்தேன். கண்களிலிருந்து கண்ணீர் இடைவிடாது விழுந்தது. என்னால் உடைகளை மாற்றக்கூட முடியவில்லை. ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் பயம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. வெளியிலிருந்து சிரிப்புச் சத்தங்கள் கேட்டன, காலடிச் சத்தங்கள் கேட்டன, யாரோ அலரும் சத்தம் கேட்டது. நான் ஏதோ ஒரு இருண்ட படுகுழியில் தள்ளப்படுவது போல தோன்றியது. அன்றுதான் முதல் முறையாக புரிந்து கொண்டேன், ஒரு மனிதனைக் கொல்ல எப்போதும் ஆயுதங்கள் தேவையில்லை. சில நேரங்களில் அவனது நம்பிக்கையை பறிப்பதே போதுமானது. அந்த அறைக்குள் என் நம்பிக்கையும் சிதைந்து கொண்டிருந்தது.
இருந்தாலும் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறிய சுடர் மிஞ்சியிருந்தது. ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா என்று. ஏதாவது ஒரு கதவு திறக்காதா? ராஜ் வரமாட்டாரா? இறைவன் என் வேண்டுதலை கேட்க மாட்டாரா? ஆனால் அந்த நேரத்தில் என் முன்னால் இருந்தது அந்த சிவப்பு ஆடை, மூடப்பட்ட கதவு மற்றும் வரப்போகும் இரவின் பயம் மட்டுமே. சிறிது நேரம் கழித்து விமலா மீண்டும் என் அறைக்கு வந்தாள். அவளுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன, ஆனால் முகத்தில் நிர்பந்தம் தெளிவாக தெரிந்தது. அவள் கதவை பூட்டிவிட்டு வேகமாக என்னிடம் வந்து சொன்னாள், கேள், சீக்கிரம் தயாராகு. நீ தயாராகவில்லை என்றால் இந்த ஆட்கள் உன்னை மிகவும் அடிப்பார்கள். நான் சொல்வதை கேள், இப்போது எவ்வளவு சொல்கிறேனோ அவ்வளவு மட்டும் செய். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். எனக்குள் கோபம், பயம், வலி என அனைத்தும் ஒரே நேரத்தில் நிறைந்திருந்தது. நான் உறுதியான குரலில் சொன்னேன், இல்லை, நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன். அவர்கள் கொடுத்த உடைகளை அணியவும் மாட்டேன். நீ எனக்கு நல்லது செய்ய நினைத்தால் இங்கிருந்து தப்பிக்க எனக்கு உதவி செய். என்னால் இங்கே ஒரு நொடி கூட இருக்க முடியாது. விமலா பெருமூச்சு விட்டுச் சொன்னாள், வேறு வழியே இல்லை. இங்கிருந்து தப்பிப்பது அவ்வளவு எளிதல்ல. நீ எப்படியாவது இங்கிருந்து வெளியேறினாலும் இவர்கள் உன்னை கண்டுபிடித்து விடுவார்கள். பிறகு நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாததை உனக்கு செய்வார்கள். அவளது பேச்சைக் கேட்டு என் இதயம் நடுங்கியது. ஆனால் நான் உடைந்து போக விரும்பவில்லை. அறையின் மூலையில் இருந்த ஒரு கண்ணாடி தம்ளரை எடுத்து முழு பலத்துடன் சுவரில் வீசினேன். கண்ணாடி உடைந்து சிதறியது. அதன் துண்டுகள் தரையில் பரவின. நான் ஒரு கூர்மையான துண்டை எடுத்து என் மணிக்கட்டில் வைத்துக்கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னேன், என்னை நானே கொன்றுவிடுவேன், ஆனால் இவர்களின் பேச்சை கேட்க மாட்டேன். உயிருடன் இருந்து இந்த அவமானத்தை சகிக்க மாட்டேன். விமலா பதறிப்போனாள். அவள் உடனே என்னிடம் வந்து, இப்படி செய்யாதே. உனக்கு நீயே ஏதாவது செய்து கொண்டு பிறகு நீ பிழைத்துக் கொண்டால் இவர்கள் உன்னை உயிருடன் எரித்து விடுவார்கள். என் பேச்சைக் கேள், மாலை வரை பொறுமையாக இரு. தலைவி வரும்போது அவரிடம் பேசிப்பார். ஒருவேளை உன்மீது அவருக்கு இரக்கம் வரலாம் என்றாள். அவள் பேச்சைக் கேட்டு நான் கண்ணீரை துடைத்துக் கொண்டு கேட்டேன், யார் அந்த தலைவி? ஏன் எங்களைப் போன்ற பெண்களிடம் இவ்வளவு கொடுமை செய்கிறார்? நான் அவரை சந்திக்க வேண்டும். யாரவர், எந்த உரிமையில் ஒருவரின் வாழ்க்கையை சீரழிக்கிறார் என்று பார்க்க வேண்டும். நான் இதை அவளிடம் கேட்டுக்கொண்டிருக்கும்போதே கதவு பலமாகத் திறந்தது. அன்று இரவு என்னை இங்கே அழைத்து வந்த அதே பெண் உள்ளே வந்தாள். அவளது கையில் உடைகளும் மேக்கப் பொருட்களும் இருந்தன. அவளது நடையில் ஒரு திமிர் இருந்தது, கண்களில் விஷம் இருந்தது. அவள் அந்த பொருட்களை விமலாவின் கையில் வீசிவிட்டுச் சொன்னாள், இன்னும் இவளை ஏன் தயார் செய்யவில்லை? எனக்கு எல்லா வேலையும் சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? விமலா பயந்தாள். ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, இவள் தயாராக மாட்டாள், நானும் இவளை வற்புறுத்த மாட்டேன் என்றாள். இதைச் சொன்ன அடுத்த நொடியே அந்த பெண் விமலாவின் முகத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தாள். அந்தச் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. விமலா நிலைதடுமாறினாள். அந்த பெண் கோபத்துடன் சொன்னாள், உனக்கு வாய் ரொம்ப நீண்டுவிட்டது. உனக்கு நான் என்ன செய்வேன் என்பதை மறந்துவிட்டாய் போலிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த எனக்குள் ஆத்திரம் பொங்கியது. நான் முன்னால் சென்று அவளது கையிலிருந்த பொருட்களை பிடுங்கித் தரையில் எறிந்தேன். எங்களுக்கு இப்படிச் செய்ய உங்களுக்கு உரிமையில்லை. இறைவன் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பெண்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறீர்கள் என்று கத்தினேன். அவள் என்னை விழுங்கிவிடுவது போல பார்த்தாள். பிறகு சட்டென்று என் முடியை பிடித்து பலமாக இழுத்தாள். வலியால் நான் அலறினேன். அவள் என் முகத்திற்கு அருகில் வந்து சொன்னாள், பெண்ணே, உன்னை நான் பிறகு கவனித்துக் கொள்கிறேன். இன்று இரவு உன் திமிரை எப்படி அடக்குகிறேன் என்று பார், உன்னையே உனக்கு அடையாளம் தெரியாது. பிறகு அவள் என்னை உந்தித் தள்ளினாள். நான் தரையில் விழுந்தேன். என் தலை சுவரில் மோதியது. கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. விமலா என்னை தூக்க ஓடி வந்தபோது அவளையும் திட்டி, இவளைத் தயார் செய், இல்லையென்றால் உங்கள் இருவருக்கும் மறக்க முடியாத தண்டனை கொடுப்பேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். கதவு மீண்டும் பூட்டப்பட்டது. அறையில் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. என் விம்மல் சத்தமும் விமலாவின் உடைந்த மூச்சுச் சத்தமும் மட்டுமே கேட்டன. விமலா என்னை தூக்கிப் படுக்கையில் அமர வைத்தாள். அவளது கன்னத்தில் அறையின் வடு சிவந்து காணப்பட்டது. அவளை பார்த்தபோது அவளும் ஒரு கைதி என்றே எனக்கு தோன்றியது. அவளது சங்கிலிகள் மட்டும் பழையதாகிவிட்டன. அவள் மெதுவாகச் சொன்னாள், நான் விரும்பியும் உனக்கு உதவ முடியவில்லையே, என்னை மன்னித்துவிடு. நான் அவளது கையை பற்றிக் கொண்டேன். முதல் முறையாக எனக்கு அவள் மீது கோபம் வரவில்லை, மாறாக பரிதாபமே ஏற்பட்டது. நீ இங்கே எவ்வளவு காலமாக இருக்கிறாய் என்று கேட்டேன். அவள் தலைகுனிந்து எண்ணிக்கையை மறக்கும் அளவு நீண்ட காலம் ஆகிவிட்டது என்றாள். பிறகு அவள் அமைதியானாள். அவளுக்குள்ளும் மிகுந்த வலி புதைந்து கிடப்பதை நான் புரிந்து கொண்டேன்.
அறையில் சிதறிக் கிடந்த மேக்கப் பொருட்கள், நாற்காலியில் இருந்த அந்த சிவப்பு ஆடை, தரையில் மின்னும் கண்ணாடி துண்டுகள். ஒரு மனிதன் ஒருவரின் அலறலை கேட்டும் உருகாத அளவு இவ்வளவு கீழிறங்க முடியுமா என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். மாலை மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டிருந்தது. அதனுடன் என் பயமும் அதிகரித்தது. நான் மீண்டும் மீண்டும் என் லாக்கெட்டை பிடித்துக்கொண்டு இறைவனிடம் வேண்டினேன். நீ எங்கேனும் இருந்தால் இன்று என்னை காப்பாற்று. ஏனென்றால் இன்று எதுவும் நடக்காவிட்டால் நாளை நான் இன்று இருப்பதைப் போல இருக்க மாட்டேன். மாலை நேரமானதும் அறைக்கு வெளியே பெண்களின் மற்றும் ஆண்களின் சிரிப்புச் சத்தங்கள், பேச்சுச் சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. யாரோ சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பாடல்கள் ஒலித்தன. உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த சத்தங்கள் அனைத்தும் என் இதயத்தில் அம்பாகத் தைத்தன. ஒவ்வொரு சிரிப்பும் என் வலியை ஏளனம் செய்வது போல இருந்தது. அறையில் அமர்ந்து நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என்ன செய்வது என்று புரியவில்லை. கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல் உயரத்திலிருந்தது. வெளியே செல்ல வழியே இல்லை. என் இதயம் மீண்டும் மீண்டும் தப்பித்துவிடு என்று சொல்லிக் கொண்டிருந்தது. எப்படியாவது தப்பித்துவிடு. ஆனால் உடலில் அந்த அளவு தெம்பு மிஞ்சியிருக்கவில்லை. நான் என் முழங்கால்களுக்குள் தலையை வைத்து அமர்ந்து கொண்டேன். எப்படியாவது என்னை இங்கிருந்து காப்பாற்று. என் மாமியாரிடம் சேர்த்துவிடு. என் வீட்டிற்கு அனுப்பிவிடு. இந்த நரகத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வா என்று இறைவனிடம் அழுது அழுது வேண்டிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது. மற்றொரு பெண் அறைக்குள் வந்தாள். அவளுக்கும் வயது அதிகமில்லை. ஆனால் முகத்தில் ஒரு செயற்கையான புன்னகை இருந்தது. அவள் என்னை பார்த்துச் சொன்னாள், என்ன விஷயம் பெண்ணே? நீ இன்னும் ஏன் தயாராகவில்லை? தலைவி வந்துவிட்டார். கீழே அனைவரும் உனக்காக காத்திருக்கிறார்கள். அவள் பேச்சைக் கேட்டு எனக்குள் ஆத்திரம் பொங்கியது. நான் சொன்னேன், உனக்கு வெட்கமாக இல்லையா? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு என்னிடம் இப்படி பேசுகிறாய். என்னை அந்த மிருகங்களுக்கு முன்னால் அனுப்ப பேசுகிறாய். உங்கள் யாரிடமும் சிறிதளவும் மனிதாபிமானம் இல்லையா? அவள் என்னை பார்த்து ஒரு குளிர்ந்த குரலில் சொன்னாள், மனிதாபிமானமா? அது என்ன? இங்கே அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. இங்கே என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் நடக்கும். இப்போது சீக்கிரம் தயாராகு. கீழே உன் பெயரைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உரத்த குரலில் சொன்னேன், நான் தயாராக மாட்டேன். நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் செத்துவிடுவேன். ஆனால் கீழே வரமாட்டேன். அந்த பெண் ஏதோ சொல்வதற்கு முன்பே கதவு மீண்டும் திறந்தது. என்னை இங்கே அழைத்து வந்த அதே பெண் உள்ளே வந்தாள். அவள் கண்களில் கோபம் கொப்பளித்தது. வந்த வேகத்தில் அவள் என் முடியை பிடித்து படுக்கையிலிருந்து கீழே இழுத்தாள். வலியால் நான் அலறினேன். நான் அவள் பிடியிலிருந்து விடுபட முயன்றேன். ஆனால் அவள் இன்னும் பலமாக இழுத்தாள். அவள் கெட்ட வார்த்தைகளால் திட்டிச் சொன்னாள், நிறைய நாடகம் ஆடிவிட்டாய். இப்போது கீழே நட. நான் அழுதுகொண்டே இருந்தேன். என்னை விட்டுவிடு, என்னை போகவிடு என்று கெஞ்சினேன். ஆனால் அவளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. அவள் என்னை பலவந்தமாக இழுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே சென்றாள். முதல் முறையாக நான் அந்த இடத்தை முழுமையாக பார்த்தேன். அது ஒரு நீண்ட வராண்டா. இருபுறமும் அறைகள் இருந்தன. சில கதவுகள் திறந்திருந்தன. அவற்றில் பெண்கள் அமர்ந்திருந்தார்கள். சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். சிலர் கல்லாய் மாறி மேற்கூரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் தோல்வியை ஒப்புக்கொண்டு அமைதியானார்கள். கீழே இருந்து சத்தமான இசை கேட்டது. நான் படிக்கட்டுகளில் இடிபட்டும் விழுந்தும் தட்டுத்தடுமாறியும் கீழே கொண்டுவரப்பட்டேன். என் உடல் முழுவதும் நடுங்கியது. ஒவ்வொரு அடியிலும் எப்படியாவது தப்பிக்க முயன்றேன். ஆனால் அந்த பெண் மிக பலமாக என்னை பிடித்திருந்தாள். கீழே ஒரு பெரிய ஹால் இருந்தது. அங்கே வண்ண விளக்குகள் எரிந்தன. சில ஆண்கள் அமர்ந்திருந்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் குடித்தார்கள், சிலர் என்னை பார்த்து புன்னகைத்தார்கள். அவர்களின் பார்வையை தாழ முடியாமல் என் இரத்தம் உறைந்தது. நான் மனிதர்களுக்கு நடுவே இல்லை, ஓநாய்களுக்கு நடுவே நிற்பது போல உணர்ந்தேன். அங்கே நடுவில் ஒரு பெரிய நாற்காலி போன்ற இடத்தில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அனைவரும் அவளை மால்கின் தலைவி என்று அழைத்தனர். அவளுக்கு வயது அதிகம். ஆனால் முகத்தில் கர்வமும் கண்களில் கடுமையும் இருந்தன. அவள் கனமான நகைகளை அணிந்திருந்தாள். கையில் ஹுக்கா போன்ற ஒரு குழாயை வைத்திருந்தாள். அனைவரும் அவளுக்கு பயப்படுவது போல தெரிந்தது. நான் அவளுக்கு முன்னால் இழுத்துச் செல்லப்பட்டு பலமாக தள்ளப்பட்டேன். நான் நேராக அவள் காலடியில் போய் விழுந்தேன். என் கைகள் தரையில் ஊன்றியிருந்தன. மூச்சு வேகமாக இருந்தது. கூந்தல் கலைந்து கிடந்தது. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த மண்டபம் முழுவதும் நிசப்தம் நிலவியது. அனைவரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த தலைவி மெதுவாக என் தாடையை பிடித்து மேலே தூக்கி ஏதோ ஒரு பொருளை பார்ப்பது போல என்னை உற்று பார்த்தாள். அந்த பார்வை என் ஆன்மா வரை அதிர வைத்தது. நான் பயத்தில் பின்வாங்க நினைத்தேன். ஆனால் பின்னால் என்னை பிடித்திருந்த அதே பெண் நின்றிருந்தாள். அந்த நொடியில் இன்று ஏதேனும் அதிசயம் நடக்காவிட்டால் என் வாழ்க்கை என்றென்றும் மாறிவிடும் என்று எனக்கு தோன்றியது.
பயத்தினால் நான் என் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். என் இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது. நான் இன்னும் அந்த பெண்ணின் முகத்தை முழுமையாக பார்க்கவில்லை. அவள் முன்னால் அனைவரும் குனிந்து நிற்கிறார்கள். அவள்தான் இந்த இடத்தின் முழு தலைவி என்பது மட்டுமே எனக்கு புரிந்தது. நான் தரையில் விழுந்து கிடந்து கைகூப்பி அழுது கொண்டிருந்தேன். என்னை விட்டுவிடுங்கள், நான் எதுவும் செய்யவில்லை, என்னை இங்கிருந்து போகவிடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் குரல் நடுங்கியது, வார்த்தைகள் உடைந்தன. சிறிது நேரம் கழித்து தைரியத்தை வரவழைத்து மெல்ல கண்களை திறந்தேன். தலையைத் தூக்கி அவளை பார்த்தேன். என் பார்வை அவள் முகத்தில் விழுந்த அந்த நொடியில் என் உடலின் இரத்தமெல்லாம் வற்றிப் போனது போல உணர்ந்தேன். என் மூச்சு நின்றது, இதயத்துடிப்பு நின்றது, கை கால்கள் மரத்துப் போயின. அந்த பெண் வேறு யாருமல்ல, அவள் என் தாய். அதே முகம், அதே கண்கள், அதே மூக்கு, அதே தோற்றம். எதை நான் பல ஆண்டுகளாக ஒரு சிறிய லாக்கெட்டில் மட்டுமே பார்த்தேனோ அதே முகம் இன்று என் முன்னால் உயிரோடு அமர்ந்திருந்தது. ஆனால் நான் கற்பனை செய்த உருவத்தில் அவள் இல்லை. நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்கள் அப்படியே உறைந்து போயின. நான் கனவு காண்கிறேனா அல்லது உண்மை என் முன்னால் நிற்கிறதா என்று புரியவில்லை. நடுங்கும் கைகளால் உடனே என் கழுத்தில் இருந்த லாக்கெட்டை பிடித்தேன். அதைத் திறந்தேன். பிறகு புகைப்படத்தை பார்த்தேன். பிறகு முன்னால் இருந்த அவள் முகத்தை பார்த்தேன். இரண்டும் ஒன்றுதான். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. என் விரல்கள் நடுங்கின. லாக்கெட் கையிலிருந்து நழுவி கீழே விழ பார்த்தது. நான் பின்வாங்க விரும்பினேன். ஆனால் என் முழங்கால்களில் தெம்பு இல்லை. என் வாயிலிருந்து உடைந்த குரலில் ஒரு சொல் மட்டுமே வந்தது, அம்மா. இந்த வார்த்தை வந்தவுடனேயே எனக்குள் பல ஆண்டுகால வலி பொங்கியது. சிறுவயதிலிருந்தே எந்த கேள்விகளுடன் வாழ்ந்து வந்தேனோ அவை அனைத்தும் என் முன்னே அமர்ந்திருந்தன. நான் யார்? என் தாய் யார்? அவள் ஏன் என்னை விட்டுச் சென்றாள்? இவை அனைத்தும் இன்று ஒரு முகமாக மாறி என் முன்னே நின்றன. ஆனால் இந்த முகம் என்னை அணைத்துக் கொள்ளும் முகமாக இல்லை. இந்த பெண், பெண்களின் வாழ்க்கையை விற்கும் ஒரு பெண்ணின் முகம். என் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், நீங்கள்தான் என் அம்மா அல்லவா? என் லாக்கெட்டில் இருக்கும் அதே புகைப்படம்தானே உங்களுடையது? பாருங்கள், இந்த லாக்கெட் என்னிடம் இருக்கிறது. இதை என் தந்தை எனக்கு கொடுத்தார். இதில் என் தாயின் புகைப்படம் இருப்பதாக அவர் கூறினார். நான் அழுது கொண்டே அவள் காலடியில் லாக்கெட்டை திறந்து வைத்தேன். அங்கே இருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தனர். அறைக்குள் கிசுகிசுப்புகள் எழுந்தன. அந்த பெண் முதலில் என்னை புரிந்து கொள்ள முயல்வது போல உற்று பார்த்தாள். பிறகு அவள் பார்வை லாக்கெட்டின் மீது விழுந்தது. அவள் முகத்தின் நிறமே மாறியது. அவள் கண்களில் எப்போதும் இருக்கும் கடுமைக்குப் பின்னால் மறைந்திருந்த ஒரு புயலை நான் முதல் முறையாக கண்டேன். அவள் சட்டென்று என் கையிலிருந்து லாக்கெட்டை பறித்து திறந்து புகைப்படத்தை பார்த்தாள். அவள் கைகளும் லேசாக நடுங்கின. நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் நொறுங்கிக் கொண்டிருந்தது. ஒருவேளை அவள் இப்போது என்னை அணைத்துக் கொள்வாள் என்று நினைத்தேன். அழுது விடுவாள் என்று நினைத்தேன். மகளே, என்னை மன்னித்துவிடு என்று சொல்வாள் என்று நினைத்தேன். ஆனால் அதே நொடியில் எனக்குள் மற்றொரு பயம் பிறந்தது. இவள்தான் என் தாய் என்றால் அவள் ஏன் என்னை சாலையில் விட்டுச் சென்றாள்? இவள்தான் என் தாய் என்றால் இன்று அவள் எப்படி இந்த இருண்ட தொழிலுக்கு தலைவியாக அமர்ந்திருக்கிறாள்? என் வாழ்க்கையின் ஒவ்வொரு உண்மையும் ஒன்றாக உடைந்து என் மீது விழுந்தது போல உணர்ந்தேன். நான் தரையிலேயே அமர்ந்திருந்தேன். கை கால்கள் தளர்ந்துவிட்டன. மூளை மரத்துப் போனது. முன்னே என் தாய் அமர்ந்திருந்தாள். ஆனால் அந்த தாயை பார்த்தும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. பயமே ஏற்பட்டது. அந்த தருணத்தில் என் தாயை கண்டெடுத்தேனா அல்லது நிரந்தரமாக இழந்துவிட்டேனா என்று எனக்கு புரியவில்லை. அவள் கையில் அந்த லாக்கெட் இருந்தது. யாரோ அவளது கடந்த கால வாழ்க்கையை ஒரு சிறிய துண்டில் அடைத்து அவள் முன்னே வைத்தது போல அவள் அதை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் விரல்கள் நடுங்கின. கண்கள் புகைப்படத்திலேயே நிலைத்திருந்தன. அவள் முகத்தில் சிறிது நேரத்திற்கு முன்பு வரை இருந்த அந்த திமிர் இப்போது இல்லை. அந்த மண்டபம் முழுவதும் நிசப்தம் நிலவியது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது அமைதியாக இருந்தனர். அனைவரின் பார்வையும் அந்த பெண்ணின் மீதும் என் மீதும் இருந்தது. நான் தரையில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அது அனைவருக்கும் கேட்கும் என்று எனக்கு தோன்றியது. லாக்கெட் கழற்றப்பட்ட என் கழுத்தை நான் மீண்டும் மீண்டும் தொட்டுப் பார்த்தேன். சிறிது நேரம் அவள் எதுவும் பேசவில்லை. புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தது. முதல் முறையாக அவள் அழுவதை நான் பார்த்தேன். அவள் மெதுவாக தனது பெரிய நாற்காலியிலிருந்து எழுந்தாள். பூமி அவளை சுமக்க மறுப்பது போல அவள் கால்கள் தடுமாறின. அவள் என்னிடம் வந்து என் முன்னே முழங்காலிட்டு அமர்ந்தாள். பிறகு திடீரென்று என்னை அணைத்துக் கொண்டாள்.
நான் திகைத்து நின்றேன். என் உடல் உறைந்தது. அவளை தள்ளிவிட வேண்டுமா அல்லது அவள் மார்பில் சாய்ந்து அழ வேண்டுமா என்று எனக்கு புரியவில்லை. அவள் குரல் உடைந்து கொண்டிருந்தது. ஆம், நீ என் மகள்தான். என் காணாமல் போன மகள் என்று அவள் கூறியதும் எனக்குள் பல ஆண்டுகளாக தேங்கியிருந்த வலி ஒரே நேரத்தில் வெளியே வந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் என் இதயம் அமைதியடையவில்லை. அதில் 1000 கேள்விகள் இருந்தன. நான் அவளது அணைப்பிலிருந்து விலகி நடுங்கும் குரலில் கேட்டேன், நீங்கள் என் அம்மா என்றால் ஏன் என்னை விட்டுச் சென்றீர்கள்? ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள்? ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பெண்களை ஏன் இந்த நரகத்தில் தள்ளுகிறீர்கள்? என் பேச்சைக் கேட்டு அங்கே நின்றவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இன்று இங்கே கொண்டுவரப்பட்ட பெண் இந்த இடத்தின் தலைவியின் மகள் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. அவள் சிறிது நேரம் என்னை உற்றுப் பார்த்தாள். பிறகு பெருமூச்சு விட்டு அருகில் இருந்த சோபாவில் அமர்ந்தாள். என்னையும் அருகில் அமருமாறு சைகை செய்தாள். ஆனால் நான் நின்றே இருந்தேன். அவள் தலைகுனிந்து மெதுவான குரலில் பேசத் தொடங்கினாள். மகளே, எனக்கு மிகச் சிறிய வயதிலேயே திருமணம் செய்து வைத்தார்கள். நானும் கனவுகளுடன் என் புகுந்த வீட்டிற்குச் சென்றேன். எனக்கு ஒரு வீடு, ஒரு குடும்பம் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கே என்னை ஒருபோதும் மருமகளாக மதிக்கவில்லை. ஒரு வேலைக்காரியாகவே பார்த்தார்கள். நீ என் வயிற்றில் இருந்தபோது வீட்டில் தினமும் ஒரு பேச்சாவது வரும், ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அவன் குடும்பத்தின் பெயரை பரப்புவான், வம்சத்தை வளர்ப்பான் என்று. நான் அமைதியாக இருந்தேன், ஏனென்றால் எனக்கு பேசும் உரிமை இல்லை. நீ பிறந்த அன்று செவிலித்தாய் பெண் குழந்தை என்று சொன்னதும் அனைவரது முகமும் மாறியது. யாரும் இனிப்பு வழங்கவில்லை, யாரும் எனக்கு வாழ்த்துச் சொல்லவில்லை. மாறாக என்னை ராசியில்லாதவள் என்று திட்டினார்கள். பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் பெண் வீட்டை அழித்து விடுவாள் என்று உன் பாட்டி சொல்வார். உன் தந்தை பல நாட்களாக என்னை ஏறிட்டு பார்க்கக்கூட இல்லை. நான் உன்னை நெஞ்சோடு அணைத்து அழுது கொண்டே இருப்பேன். அவள் நிறுத்தி தன் கண்ணீரை துடைத்தாள். பிறகு சொன்னாள், சில மாதங்கள் வரை அடி, உதை, ஏளனம், பட்டினி என அனைத்தையும் சகித்துக் கொண்டேன். ஆனால் ஒரு நாள் அவர்கள் உன்னை என் கைகளில் கொடுத்து வீட்டிலிருந்து வெளியே துரத்திவிட்டார்கள். எங்கே வேண்டுமானாலும் போ என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு மகளும் வேண்டாம், அவளது தாயும் வேண்டாம் என்றார்கள். நான் வாசலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன், கெஞ்சினேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. நான் உன்னை மடியில் சுமந்து கொண்டு தெருக்களில் அலைந்து திரிந்தேன். என்னிடம் பணமும் இல்லை, உடைகளும் இல்லை, சொந்தம் என்று யாரும் இல்லை. நான் மக்களிடம் உதவி கேட்டால் சிலர் விரட்டியடித்தார்கள், சிலர் முறைத்துப் பார்த்தார்கள், சிலர் தீய எண்ணத்தோடு பார்த்தார்கள். நான் பல நாட்கள் உன்னை சுமந்து கொண்டு அங்குமிங்கும் அலைந்தேன். பசியோடும் தாகத்தோடும் இருந்தேன். நீயும் அழுது கொண்டே இருந்தாய். ஒரு நாள் நீ மிகச் சத்தமாக அழுது கொண்டிருந்தாய். உனக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை. நான் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். பிறகு சாலையோரத்தில் ஒரு மரத்தைக் கண்டேன். உன்னை அங்கே கிடத்திவிட்டு அருகில் ஏதேனும் உணவு வாங்கி வரலாம் என்று நினைத்தேன். உன்னை துப்பட்டாவில் சுருட்டி மரத்தடியில் தூங்க வைத்துவிட்டு உணவை தேடி ஓடினேன். நான் ஒருவரிடம் ரொட்டி கேட்டேன், யாரும் கொடுக்கவில்லை. வெகுநேரம் கழித்து ஒரு கடைக்காரர் மிஞ்சிய உணவை கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு நான் ஓடி வந்தேன். ஆனால் நான் அங்கே சென்றபோது நீ அங்கே இல்லை. அவள் இரு கைகளையும் தலையில் வைத்துக்கொண்டு அழத் தொடங்கினாள். நான் பைத்தியத்தைப் போல கத்தினேன். மக்களிடம் கேட்டேன், என் குழந்தை எங்கே போனது, யார் எடுத்தது என்று. யாரும் எதுவும் சொல்லவில்லை. நான் ஒவ்வொரு தெருவிலும் ஓடினேன், ஒவ்வொரு வழிப்போக்கரிடமும் கேட்டேன். கோவிலுக்குச் சென்றேன், போலீசிடம் சென்றேன். ஆனால் ஏழைப் பெண்ணின் பேச்சை யார் கேட்கிறார்கள்? நான் பல நாட்கள் உன்னை தேடினேன். பிறகு என் நம்பிக்கை அற்றுப்போனது. நானும் செத்துப்போக விரும்பினேன். பிறகுதான் இந்த இடத்தின் பழைய உரிமையாளரை சந்தித்தேன். அவர் என்னிடம் இனிமையாக பேசினார். தங்குவதற்கு இடமும் உணவும் வேலையும் தருவதாக சொன்னார். நான் வேறு வழியின்றி அவருடன் வந்தேன். ஆரம்பத்தில் அவர் என்னை வேலைக்காரியாக வைத்தார். பிறகு மெல்ல மெல்ல இது எப்படிப்பட்ட இடம் என்பது எனக்கு புரிந்தது. பெண்களை ஏமாற்றிக் கொண்டு வந்து விற்கும் இடம். நான் தப்பிக்க விரும்பினேன், ஆனால் எனக்குச் செல்ல இடமில்லை. பிறகு அவர் என்னையும் இந்த சேற்றில் தள்ளினார். நான் அழுதேன், போராடினேன், ஆனால் இறுதியில் சோர்வடைந்தேன். ஆண்டுகள் கடந்தன. நான் உள்ளுக்குள் கல்லாக மாறினேன். அவர் இறந்தபோது இந்த முழு தொழிலையும் என் கையில் கொடுத்துவிட்டுச் சென்றார். இனி நீ கவனித்துக்கொள் என்றார். நான் எவ்வளவு உடைந்து போயிருந்தேன் என்றால் எனக்கு எது சரி எது தவறு என்று புரியவில்லை. யாருடைய வலியும் தெரியவில்லை. எனக்கு என்ன நடந்ததோ அதையே நானும் செய்யத் தொடங்கினேன். அவள் அழுது கொண்டே சொன்னாள், மகளே, நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு இரவும் உன்னை நினைத்து அழுவேன். என் மகள் எங்காவது இருப்பாள் என்று நினைப்பேன்.
உயிருடன் இருந்தால் எப்படி இருப்பாள், என்ன சாப்பிடுவாள், எந்த நிலையில் இருப்பாள் என்று எண்ணுவேன். விதி உன்னை ஒரு நாள் என் முன்னே இப்படி கொண்டு வரும் என்று நான் நினைக்கவில்லை. அவள் என் கால்களை பிடித்துக்கொண்டு சொன்னாள், என்னை மன்னித்து விடு. உன்னை என்னால் அடையாளம் காண முடியவில்லை. உன்னையே நான் இங்கே இழுத்து வந்துவிட்டேன். நான் பாவி, நான் குற்றவாளி. நான் அவளது கைகளையே பார்த்து கொண்டிருந்தேன். எந்த கைகள் என்னை ஒரு காலத்தில் மடியில் ஏந்தியிருக்குமோ அதே கைகள் இன்று எத்தனை பெண்களை சிறையில் தள்ளியிருக்கின்றன. என் இதயம் பிளந்தது. என் முன்னே என் தாய் அமர்ந்திருந்தாள். அவளை காண வேண்டும் என்று நான் பல ஆண்டுகள் கனவு கண்டேன். ஆனால் அந்த தாய் நான் நினைத்தபடி இல்லை. நான் மெதுவாக கேட்டேன், நீங்கள் என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருந்தால் பிறகு ஏன் மற்றவர்களின் மகள்கள் மீது இரக்கம் காட்டவில்லை? அவள் கதறி அழுதுகொண்டே சொன்னாள், ஏனென்றால் நான் என்னையே தொலைத்துவிட்டேன் மகளே. நான் வலியால் அவ்வளவு நிறைந்திருந்தேன். அதனால் மற்றவர்களின் வலியை பார்ப்பதை நிறுத்திவிட்டேன். நான் கல்லாக மாறிவிட்டேன். ஆனால் இன்று உன்னை பார்த்ததும் எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. நான் மீண்டும் மனிதனாக மாறிவிட்டேன். அவள் பேச்சைக் கேட்டு என் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. நான் அவளை அணைக்க விரும்பினேன். ஆனால் இங்கே சிறைப்பட்டிருக்கும் அந்த பெண்களின் அலறல் சத்தம் என் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தது. நான் அவளை வெறுத்தேன். அதே சமயம் அவளை அம்மா என்று அழைக்கவும் விரும்பினேன். அந்த இரவில் நான் புரிந்து கொண்டேன், வாழ்க்கை ஒருபோதும் நேராக இருப்பதில்லை. சில மனிதர்கள் குற்றவாளிகள், ஆனால் சில நேரங்களில் அவர்களுக்கு பின்னால் உடைந்த ஆண்டுகளின் நீண்ட கதை ஒளிந்திருக்கும். இருந்தாலும் கொடுமை என்பது கொடுமைதான். அதற்கு ஒரு நாள் கணக்கு தீர்க்கப்படும். இப்போது என் முன்னே என் தாய் இருந்தாள். ஆனால் நான் அவளை கண்டடைந்தேனா அல்லது நிரந்தரமாக இழந்துவிட்டேனா என்று என்னால் தீர்மானிக்க முடியவில்லை. அவள் என்னை அணைத்துக் கொண்டாள். பல ஆண்டுகளாக பிரிந்த ஒரு பொருள் மீண்டும் கிடைத்தது போல மிக நீண்ட நேரம் என்னை பிடித்துக் கொண்டே இருந்தாள். நானும் அழுதேன், அவளும் அழுதாள். அந்த இரவில் அந்த பெரிய மண்டபத்தில் முதல் முறையாக அலறலுக்கு பதிலாக விம்மல் சத்தம் கேட்டது. முதல் முறையாக அந்த பெண்ணின் முகத்தில் தலைவிக்கான கர்வம் இல்லை, ஒரு தாயின் வலி தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து அவள் என்னை அருகில் அமர வைத்தாள். என் தலையை வருடி மிகவும் மென்மையான குரலில் கேட்டாள், மகளே, நீ இங்கே எப்படி வந்தாய்? உனக்கு என்னென்ன நடந்தது? அனைத்தையும் என்னிடம் சொல். நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அழுதுகொண்டே என் முழு கதையையும் சொன்னேன். ராஜ் எப்படி வேலைக்கு வெளியே சென்றார்? வாடகை பணம் இல்லாதபோது வீட்டு உரிமையாளர் எங்களை எப்படி துன்புறுத்தினார்? அவர் எப்படி என் மீது தீய பார்வையை வீசினார்? என் மாமியார் எனக்கு முன்னால் எப்படி ஒரு சுவர் போல நின்றார்? அன்று இரவு அவர் சில ஆட்களுடன் எப்படி வீட்டிற்கு வந்தார்? என் மாமியார் என்னை காப்பாற்ற எப்படி ஜன்னல் வழியாக ஓடச் சொன்னார்? நான் இருட்டில் எப்படி ஓடினேன்? அங்கே இருந்த அந்த முதிய பெண்மணி என்னை எப்படி ஏமாற்றி இங்கே அழைத்து வந்தார்? என்று அனைத்தையும் கூறினேன். நான் சொன்னவற்றைக் கேட்டுக்கொண்டிருந்த அம்மாவின் கண்களிலிருந்து இடைவிடாது கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர் மீண்டும் மீண்டும் தன் தலையை பிடித்துக்கொண்டு, நான் எவ்வளவு குருடாகிவிட்டேன், என் ஆட்கள் என்ன செய்கிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று கதறினார். அவர் அந்த கணமே அங்கே நின்றிருந்த அந்த முதிய பெண்ணையும் மற்றவர்களையும் அழைத்து அனைவர் முன்னிலையிலும் கடுமையாக எச்சரித்தார். இன்றிலிருந்து எந்த பெண்ணையாவது ஏமாற்றி இங்கே அழைத்து வர முயற்சி செய்தால் யாரையும் உயிரோடு விடமாட்டேன். அனைவரும் தலைகுனிந்து நின்றனர். பிறகு அவர் என்னிடம் சொன்னார், மகளே, இனி பயப்படத் தேவையில்லை. உன் வீட்டாரிடம் பேசு, நான் எல்லாவற்றையும் சரிசெய்து விடுகிறேன். இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு முதல் முறையாக வாழ்க்கை மீண்டும் மாறக்கூடும் என்று எனக்கு தோன்றியது. அவர் உடனடியாக ஒரு போனை வரவழைத்து ராஜின் எண் என்னவென்று என்னிடம் கேட்டார். என் கைகள் நடுங்கின. நான் எண்ணைச் சொன்னேன். அழைப்பு சென்றது. சிறிது நேரம் கழித்து மறுமுனையிலிருந்து ராஜின் குரல் கேட்டது. ஹலோ. அவனது குரலை கேட்டதுமே நான் விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். அவன் பதற்றமடைந்து, சுரபி, என்னவாச்சு? நீ எங்கே இருக்கிறாய்? நீ நலமாக இருக்கிறாயல்லவா என்று கேட்டான். என்னால் அழுதுகொண்டே இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது. ராஜ், நான் உயிரோடு இருக்கிறேன். பிறகு மெல்ல மெல்ல எனக்கு நடந்த அத்தனை சோதனைகளையும், நான் சிக்கிய இடத்தைப் பற்றியும், என் தாயை கண்டடைந்ததைப் பற்றியும் அவனிடம் சொன்னேன். மறுமுனையில் நீண்ட நேரம் அவனது அழுகை சத்தம் மட்டுமே கேட்டது. அவன் சொன்னான், நான் இப்போதே வருகிறேன். நீ அங்கேயே இரு. இனி எதுவும் நடக்காது. நான் இருக்கிறேன் அல்லவா? அவன் குரலை கேட்டதும் என் இதயம் நிறைந்தது. அம்மாவும் போனை வாங்கி அவனிடம் பேசினார். மகனே, தவறு என்னிடமும் இருக்கிறது. ஆனால் இனி என் மகளுக்கு ஒருபோதும் துன்பம் வரவிடமாட்டேன். நீ வா, நாம் அனைவரும் சேர்ந்து எல்லாவற்றையும் சரி செய்வோம். அடுத்த நாளே ராஜ் வந்துவிட்டான். என்னை பார்த்ததும் அவன் ஓடிவந்து என்னை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் அழுதுகொண்டே இருந்தோம்.
அவன் சொன்னான், என்னை மன்னித்து விடு, நான் உன்னுடன் இருக்கவில்லை. உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. நான் அவனது உதடுகளில் கையை வைத்து, இனி எதுவும் சொல்லாதே. நீ வந்துவிட்டாய், அதுவே போதும் என்றேன். பிறகு அவனிடம், நாம் வீட்டிற்குச் செல்ல வேண்டும், அம்மாவை மாமியார் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். நாங்கள் அன்று மாலை நான் தப்பியோடி வந்த அதே வீட்டிற்குச் சென்றோம். என் இதயம் வேகமாக துடித்தது. வழிநெடுகிலும் என் மாமியார் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அங்கே சென்றதும் அக்கம் பக்கத்தினர் சொன்ன செய்தியைக் கேட்டு என் உலகமே மீண்டும் ஒருமுறை அதிர்ந்தது. அன்று இரவு அந்த மிருகங்கள் என் மாமியாரை தாக்கியதாகவும் அந்த காயங்களின் பாதிப்பால் அவர் உயிர் பிரிந்துவிட்டதாகவும் சொன்னார்கள். இதைக் கேட்டதும் நான் அப்படியே தரையில் விழுந்தேன். அலறிக் கதறினேன். அம்மா, என்னை காப்பாற்றிவிட்டு நீங்கள் போய்விட்டீர்களே என்று சொல்லி அழுதேன். ராஜும் அழுது கொண்டிருந்தான். அவன் என்னை தேற்றினான். அம்மாவும் அழுது கொண்டே சொன்னார், மகளே, உன் மாமியார் ஒரு உண்மையான தாய். உனக்காகத் தன் உயிரையே கொடுத்துவிட்டார். அன்று நான் வானத்தைப் பார்த்துச் சொன்னேன், அம்மா, உங்கள் கடனை என்னால் ஒருபோதும் அடைக்க முடியாது. பிறகு நாங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக புகார் அளித்தோம். அந்த வீட்டு உரிமையாளரும் அவனது கூட்டாளிகளும் பிடிபட்டனர். அக்கம் பக்கத்தினர் சாட்சி சொன்னார்கள். அவர்களுக்கு தண்டனை கிடைத்தது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியபோது என் மாமியாரின் ஆன்மா சற்று நிம்மதி அடைந்திருக்கும் என்று எனக்கு தோன்றியது. அதன் பிறகு என் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை சந்தித்தது. அம்மா அந்த அசிங்கமான தொழிலையன்றே மூடிவிட்டார். இனி இந்த வீட்டில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கூட ஒலிக்காது. இங்கே இனி ஆதரவுதான் கிடைக்கும் என்று அவர் கூறினார். நாங்கள் அந்த இடத்தையே மாற்றி ஆதரவற்ற பெண்கள் தங்குவதற்கான ஒரு ஆசிரமமாக மாற்றினோம். எங்கே யாரும் பயமின்றி உறங்க முடியுமோ, எங்கே யாரும் விற்கப்பட மாட்டார்களோ, எங்கே உடைந்த இதயங்களுக்கு புதிய வாழ்வு கிடைக்குமோ அப்படி ஒரு இடமாக அதை மாற்றினோம். அம்மா உண்மையிலேயே மாறிவிட்டார். அவர் ஒவ்வொரு பெண்ணிடமும் அன்பாக பேசி அவர்களுக்கு உதவி செய்து உணவு சமைத்துக் கொடுத்து அவர்களுக்கு சிகிச்சை அளித்து ஒவ்வொரு இரவும் தன் பழைய தவறுகளுக்காக அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். ராஜும் எனக்கு ஒவ்வொரு அடியிலும் துணையாக இருந்தான். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், இனி நாம் நல்லது செய்வோம் என்று அவன் சொன்னான். இப்போது நான், அம்மா, ராஜ் என நாங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறோம். நாங்கள் இணைந்து அந்த ஆசிரமத்தை சிறப்பாக நடத்தி வருகிறோம். அங்கே இருக்கும் ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு என் சகோதரியைப் போலவே தோன்றுகிறார்கள். அம்மா அவர்களை மகள் என்றே அழைக்கிறார். சில நேரங்களில் நான் இரவில் மொட்டை மாடியில் நின்று வானத்தை பார்ப்பேன். என் மாமியாரை நினைத்துக் கொள்வேன். அன்று இரவு அவர் என்னை ஓடச் சொல்லியிருக்காவிட்டால் இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இன்றும் நான் அவரைத்தான் என் முதல் தாயாக கருதுகிறேன். யார் எனக்கு பிறப்பை கொடுக்கவில்லையோ, ஆனால் தன் உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றினாரோ அவர். மேலும் என் உண்மையான தாய் யாரை தொலைத்தேனோ அவரை மீண்டும் கண்டடைந்தேன். வாழ்க்கை என்னை நிறைய அழவைத்தது, ஆனால் இறுதியில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தது. இப்போது என்னிடம் என் கணவர் இருக்கிறார், என் தாய் இருக்கிறார், மற்றும் ஒவ்வொரு காலையிலும் நான் நன்றி சொல்வதற்கான ஒரு உன்னதமான நோக்கம் இருக்கிறது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த அப்டேட்கள் உங்களை வந்து சேர நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.